போதும். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சனிக்கிழமை நைட்டு தான் ஸ்பெஷலாக ஏதாவது சமைப்பாங்க. அதாவது இறச்சி அந்த மாதிரி எடுத்து சமைப்பாங்க. முதல்ல போடும்போதே கூடி செஞ்சு இவர் வந்து பெரிய செஃப். இவர் வந்து எடுத்து கொடுக்குறாரு அளவு. இவர் எடுத்து கொடுப்பாரு, இவர் போடுவார். இவ்வளவு போடணும் சொல்லுவார். இது அவ்வளவு யாருக்காவது வாயில வச்சு உரிச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. கொதி போடாதீங்க, தயவு பண்ணி எங்களுக்கு வயிறு வலிக்கும். ஆங்க, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. நம்ம அடுக்களை கிடையாது, பக்கத்து அடுக்கலையில் என்ன சமைக்கணும்னு பார்க்க போறோம். வாங்க. என்ன சமைக்க போறா? வாத்துக்கறி. அதாவது நம்ம பக்கத்து ரூம்ல நம்ம பயில வந்து போன வாரம் வந்து வாத்துக்கறி வச்சிருந்தாங்க. செம டேஸ்டா இருந்துச்சு. அதை இன்னைக்கு திரும்ப பண்ண சொல்லி வீடியோ எடுத்திருக்கிறேன் நம்ம மக்களுக்காக. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல் தரமா இருக்கும். நார்மலாக வாத்துக்கறி நிறைய பேர் பிடிக்காது. நானே வந்து சமைச்சது கிடையாது, வாட்டி நானே அப்போ தான் சாப்பிட்டேன். வேற லெவல். அதாவது அவசரம் கொடுக்கன்னு சொல்லி இல்லை, நான் வீடியோ எடுக்கணும் சின்ன உரம் கேட்காத. நான் வரவுக்கு முன்னாடி சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்? கடுகு தாளிக்கணுமா? என்னத்துக்கு? இறச்சி யாராவது கடுகு தாளிப்பணுமேல? எங்கண்டு எந்த ஊருக்காரா நீ? யாராவது இறச்சிக்கு மக்களை நீங்களே சொல்லுங்க, யாராவது இறச்சிக்கு கடுகு தாளிப்பீங்களா? உண்மையை சொல்லுங்க. வீடியோ எடுக்கிறான வந்து உட்காரம்ப தான் இவருக்கு வந்து கிரைண்டர் அப்பதான் ஓடும். ஏதாவது கேட்குமா? வெங்காயம் போட்டுட்டு இருக்கேன். இவன் ஒருத்தான் இருக்கானே, ஐயோ ரெக்கார்ட் பண்ணோக்கு நான் பாட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கேன். எத்தனை வெங்காயம்? 4 வெங்காயம். எவ்வளோ இறச்சி? எவ்வளவு அதான் இறச்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு ஒரு 4 வெங்காயம். யாரு சமையல்? நீ. இவர் என்னைக்கு அதாவது இவர் வந்து அடுப்பை கிண்டிய ஆளு. இவர் வந்து சமையலுக்கு டிப்ஸ் மெயின் செஃப் இவர் ஆனால் அடுப்பு பக்கத்தில் வர மாட்டாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த செஃப்பு கிட்ட சொல்லுவார், இது போடுங்க, இது போடு அப்படின்னு, இவ்வளோ போடுன்னு. அதை இந்த செப்பு போடுவார். ஏன்னா இந்த செப்புமே இது வரைக்குமே வந்து வாத்துக்கறி வச்சதில்லை. நார்மலாகவே எங்கள் ஊர் சைடு எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்பெஷலாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைனா கண்டிப்பாக இறச்சி ஏதாவது எடுத்து சமைப்பாங்க. அதே மாதிரி இங்கே எப்படி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சனிக்கிழமை நைட்டு தான் ஸ்பெஷலாக ஏதாவது சமைப்பாங்க. அதாவது இறச்சி அந்த மாதிரி எடுத்து சமைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வைக்க மாட்டாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சமைச்சா அடுத்த திங்கக்கிழமை குழம்பு எடுத்துகிட்டு போனோம். இல்லை வதங்கிச்சா வெங்காயம்? எவ்வளோ வதங்கணும்? நல்லா வதங்கணும், இல்லை மை போல். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பாக வெயிட்டான சட்டி தான் வேணும், அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும். ஏன் இப்போ சொல்லு. 2 தக்காளி. அவன் அந்த வில்லேஜ் சமையல் சொல்லுவான் இல்லைல்ல, அதே மாதிரி சொல்லு. அவன் எப்படி சொல்லுவான்? 2 தக்காளி. 4 பச்சை மிளகா. 4 பச்சை மிளகா. இப்போ இது என்னது அரைச்சது? என்னது? கிராம்பு. வெளுத்துள்ளி, பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் அந்த கரம் மசாலா ஐட்டங்கள் எல்லாம் அரைச்சிருக்கு. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்? இல்லை வெங்காயம் ஒன்று வதங்கல்ல, ரெடி ஆயிடுச்சா? இன்னும் இதில் கொஞ்சம் எடுத்து அரைக்க போகிறோமா? அப்போ தான் அந்த கிரேவிக்காக. அப்போ கிரேவி கொஞ்சம் நல்ல திக்காக இருக்கும். கொஞ்சம் மசாலாவை எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ வந்து உப்பு சவுண்டு பயங்கரமா வருது. சின்ன உள்ளி ஒரு 10. ரெடியாச்சா? அரைக்க போன ஆளை காணோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. அரைக்க போன ஆள் அங்கே இருந்து கிரைண்டர் ஓட்டியாரு. சீக்கிரம் கொண்டாரு போய். ஓகே, அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. எப்படி இந்த வெங்காயத்தை தக்காளி அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட்டு. அப்போ தான் கிரேவி நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். எப்படியும் திக்காதான் வைக்க போகிறோம். யார் மசாலா போட போகிறது? சிக்கன் மசாலா. வாத்து மசாலா இல்லை போடணும். வாத்துக்கறி வச்சோன்னு சிக்கன் மசாலா பொடிய அளவு ஒன்றும் இல்லையோ? ஸ்பூன் ஒன்றும் இல்லையா? இப்போ இது என்ன அளவில் எதுவும் எடுக்கணும்? நீங்கள் ஒரு குத்தமாக இப்போ கண்ணால் அளந்துக்கோங்க. அடுத்தது வந்து மிளகுத்தூள். பயங்கர எரிப்பா இருக்கும்ல. அடுத்து இவர் வந்து பெரிய செஃப். இவர் வந்து எடுத்து கொடுக்குறாரு பாருங்க அளவு. இவர் எடுத்து கொடுப்பாரு, இவர் போடுவார். இவ்வளோ போடணும்னு சொல்லுவார். இது அவ்வளவு தேவைக்கேற்ப.
கடவுளே, ஒரு சமையலுக்கு பாரு, மசாலா எடுத்து கொடுக்க ஒரு ஆளு, போடோக்கு ஒரு ஆளு, கிண்டோக்கு ஒரு ஆளு. இது இஷ்டியபடி, சுத்தமான செங்கல் தூள், சாரி சுத்தமான மிளகாய் தூள். காரம் இருக்காது, காரம் இருக்காது. கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, செந்தூர மாதிரி இருக்கு. காஷ்மீரி சில்லி இல்லை, அது இங்கே காஷ்மீரி சில்லி அடிச்சு வேறு போகிறேன். எவ்வளோ போட்டா? 2.5 ஸ்பூனா? இது என்னது? மல்லித்தூள். ஆ 1.5 ஸ்பூனா? ஓகே. மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் எனக்குமே நம்பிக்கை வரல, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ தான் கலரே வந்திருக்கு. இப்போ என்ன போட போகிறோம்? இறைச்சி போட போகிறோம். சுத்தமான வாத்துக்கறி, டக்குக்கறி. இதில் அப்படியே தோல் எல்லாம் அப்படியே தானே இருக்குது. தோல் தானே இது? நெய்யா? ஓ, இதெல்லாம் அந்த வெள்ளை இருக்கே நெய்யா? நிறைய நேரம் ஆகுமா வேவாக்கு? தண்ணி ஊற்றணுமா இல்லை? ஓ, தண்ணி ஊற்றி நிறைய நேரம் வேக வைக்கணும். ஓகே. இப்போ கொஞ்சம் தண்ணி, அப்போ தான் நல்லா வேகும். அதுக்காக தான் சிக்கனுன்னா நம்ம தண்ணி ஊற்றாமலே பிரட்டி எடுத்துடலாம். நல்லா வேகணும் இல்லை, அதுக்காகவே நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதுதானே? எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்? 10-15 மினிட் மேலே இருக்கும். போதுமா தண்ணி? இனி வந்து உப்பு பொடியை மேஸ்திரி வந்திருக்காரு. உப்பு போடணுமா மேஸ்திரி? இவர் தான் உப்பு போடுவார். ஓ, இவர் எடுத்து கொடுப்பார். இவர் எடுத்து கொடுத்தா தான் அவர் போடுவார். அந்த செஃப் அவர் வந்து வேலையை ஃபுல்லாக அரங்கேற்றி விடுவது. உப்பு எவ்வளோ உப்பு போடணும்? இல்லை, அந்த தேவையான அளவுன்னு சொல்லிருந்தவே. அது என்ன தேவையான அளவு சொல்லு பாப்பா. அது தெரியாம தானடா பாதி பேர் சமைக்க தெரியாம இருக்குண்ணா. சரி, முதல்ல போடும்போதே கூடிருச்சேங்கி. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ நேரம்? எப்படி ஒரு 15-20 நிமிஷம் ஆயிரும். கொதிச்சு இந்த தண்ணியெல்லாம் வற்றி அதுக்கப்புறம் நம்ம பிரட்ட போகிறோம். அப்படியாக ஒரு எவ்வளோ நேரம்? 15-20 நிமிஷத்து போராட்டத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வற்றி உப்பு பத்தலை, அதனால லைட்டாக திரும்ப உப்பு போடலாம். இது எல்லாமே எண்ணெய் கிடையாது, அதோட கொழுப்பு நெய்யின்னு சொன்ன வேற கொழுப்பு அப்படி தான் மிதக்கும். அதனால் அது என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றி திங்குறீங்களெலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுனது. இது எண்ணெய் கிடையாது. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். யாருக்காவது வாயில் எச்சி உரிச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. கொதி போடாதீங்க தயவு பண்ணி, எங்களுக்கு வயர் வலிக்கும். லாஸ்ட்டாக கறிவேப்பிலை. லாஸ்ட்டாக எல்லோரும் கொத்தமல்லி இலையில் போடுவேண்ணா. அது லாஸ்ட்டாக போடுவேண்ணா. நீ எல்லாம் தலைகளாகவே பண்ணிய கடுகு அழைச்சில கறிவேப்பிலை போடுவேண்ணா. லாஸ்ட்டாக வந்து மல்லியலை தூவ போகிறோம். மல்லியலை போட போகிறோம். மல்லியலை போட்டால் வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து டேஸ்ட்டு பண்ண போகிறேன். சரியா? நான் தான் வந்து டேஸ்ட்டு பார்க்குற ஆள். நல்ல பீஸாக வரணுமே, எனக்கு எலும்பு இல்லாத பீஸாக வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? இது தெரியும் நீ அடிக்கிறது தூர்த்து காட்டுறது. எடுத்தது ஆற வச்சிருக்க மாட்டியோ? நல்லா தான் இருக்கு. சூடா எல்லாம் இருக்குதான். எப்படி தின்னு வைக்குத? இந்த வீடியோ பார்த்துங்க வந்துட்டு ரிப்ளை உங்களுக்கு இறச்சி சூப்பராக வந்துருக்கு. சாப்பாடு எப்பவுமே சூடானதுக்கப்புறம் தான் டேஸ்ட். தெரியுதா? சூடாக இருக்கு, வாயில் போட முடியாது. வா போடலக்கா. போகுதா? நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரியா?
வேற லெவல் டேஸ்ட்டும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. கருவேப்பிலை கடைசியாக போடலாம், கடுகு அரைச்சி கருவீங்க. அது எடுத்து